வணக்கம். அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடியே ஜெயலலிதா பற்றி ஒரு விஷயத்த சொன்னார். ஜெயலலிதா பக்கா ஒரு இந்துத்துவ தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக அவங்க இருந்தாங்க. இந்து மக்களும் அவங்கள நம்பினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழகத்தில் பாஜக இருந்தது. ஆனால் இந்து மக்கள் பெருமளவில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் இந்துக்களோட ஆதரவு அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது. அதனால் அவங்க இந்துத்துவ செயல்பாடுகள்லாம் அதிகமாக இருந்தாங்க. ஒரு இந்து தலைவர் போல் செயல்பட்டாங்க. அவங்க மறைவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதிமுக இந்துத்துவ கொள்கைகளை கைவிட்டுருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு அதிமுக மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த வெற்றிடம் இருக்குல்ல, ஜெயலலிதா இல்லாத ஒரு வெற்றிடம், அப்புறம் இந்துக்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வெற்றிடம், இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த இடத்த இப்போ தற்போது பாஜக நிரப்பிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த கருத்துக்கு உடனே ஜெயலலிதா எப்படி இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சசிகலா கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஜெயலலிதா அப்படிலாம் கிடையாது, எல்லா மதத்துக்கும் சரிசமமானதான். இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லா மதத்துக்குமே அவங்க தனிப்பட்ட முறையில் எல்லா மதத்துலேயும் கவனம் செலுத்துனாங்க. அவங்க இந்து மதம் அப்படிங்கிறனால இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இந்துத்துவ தலைவர் போல் செயல்படலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சசிகலா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க, அதே போல் மதத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம் இந்த மாதிரி எல்லா மதத்துக்கும் பொதுவாக தான் தேர்ந்தாங்க. எந்த மதத்தையுமே எல்லா மதத்தையுமே சமமாக தான் வச்சாங்க. எந்த மதத்தையும் உயர்வாவோ எந்த மதத்தையும் தாழ்வாவோ நினைக்கவே இல்லை. தமிழகத்தில் ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ எந்த விதமான வன்முறையும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணாங்க. ஆனால் இப்படியெல்லாம் சொல்கிறாரு ஜெயக்குமார், சொல்கிறாரு, சசிகலாவும் சொல்கிறாங்க, இதெல்லாம் சரி ஏற்றுக்கலாம். ஆனால் பாபர் மசூதி இடிக்கும்போது இங்கேருந்து நிறைய பேரை ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் அது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இந்துத்துவ உணர்வு அதிகமாக தான் இருந்தது. மற்ற மதங்களை தாண்டி கொஞ்சம் இந்துத்துவ உணர்வு அதிகமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அண்ணாமலை சொல்லியிருந்தார். அது உண்மை தான். அதே போல் அண்ணாமலை இப்படி தொடர்ந்து இப்படி தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஜெயலலிதாவை தொடர்ந்து புண்படுத்துகிறாரு, அவதூறு பரப்புகிற மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்றுமே இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அது பெருசாக அவங்களுக்கு தான் பலமே. அவங்க இந்துத்துவ தலைவராக இருந்துட்டு போகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு இந்து தலைவராகவே சொல்லிக்க மாட்டார். சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிக்குவார். பாஜக அதை சொல்லிக்குது, நாங்கள் இந்துத்துவ தலைமை தான், இந்துத்துவ தலைவர்கள் தான், இந்து மக்களுக்காக நாங்கள் செயல்படுறோம், அதுக்காக மற்ற மதத்தினர் நாங்கள் குற்றம் சொல்லலை, குறை சொல்லலை, அவங்கள எந்த விதமான துன்புறுத்தலும் நாங்கள் பண்ணலை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கார். ஆனால் ஜெயலலிதா கொஞ்சம் அதிகப்படியாக இந்து மக்கள் மேலே ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை தான். அதை தான் அண்ணாமலை சொன்னார். இப்போ ஜெயக்குமார் அதுக்கு பதில் அறிக்கை விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி சொல்லும்போது எம்ஜிஆர் வழியில் தான் ஜெயலலிதா வந்தாங்க. எல்லாரும் எல்லா வளமும் பெறணும், இங்கே இல்லாத நிலைமை ஒன்று உருவாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் திராவிடது. அதே போல் ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி கொடுக்குறது, அதெல்லாம் 2001ஆம் ஆண்டு தான் ஜெயலலிதா ஆட்சியில் தான் இது உருவாக்கப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா வக்பாரிய மேம்பாட்டு நிதின்னு சொல்லிட்டு ஒரு 3 கோடி ரூபா கொடுக்குறது, அதை தாண்டி ஒவ்வொரு வருஷமும் நிர்வாக மானியம் அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபா உயர்த்தப்பட்டது. அதே போல் கிறிஸ்தவர்களோட புனித ஸ்தலமான ஜெருசலேம் செல்வதற்கு அரசு நிதி உதவி செஞ்சது. அப்படிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெயலலிதா காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு மதத்துக்குள்ளே எப்படி ஜெயலலிதாவை அண்ணாமலை கொண்டு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இந்துத்துவாவுக்கு ஒரு இந்து மக்களுக்கு ஒரு கொள்கை கொடுக்கறது, ஒரு குரல் கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையே. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க அந்த செயல்பாடுகளில் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட பேச்சாக இருந்தது. இது இப்போ ஜெயக்குமார் மறுக்கிறாரு, சசிகலா மறுக்கிறாங்க, எல்லாருமே மறுக்கிறாங்க. ஆனால் அதுதான் உண்மை. இப்போ இந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பாஜக தான் அப்படிங்கிறத அண்ணாமலை தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம், ஜெயக்குமாருக்கும் சரி சசிகலாவுக்கும் சரி அண்ணாமலை சொன்னதில் கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அது மறைமுகமாக ஜெயலலிதா செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.